வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் கடகலக நண்பர்களுக்கு செவ்வாயினுடைய சுயசாரத்திற்கான பதிவு. மகர ராசியில போயிட்டு இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரத்துல மார்ச் 7ஆம் தேதி பயணித்து மார்ச் 24 வரை கும்பராசியில் உள்ள அவிட்ட நட்சத்திரத்துல நிறைவு செய்கிறார். 2 பாதம் மகர ராசியில இருக்கு, 2 பாதம் கும்பராசியில இருக்கு. இப்போ நமக்கு முற்பகுதி 9 நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகலக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாய் பலம் பெறுகிறதா அர்த்தம். இந்த 7ஆம் வீடுங்கிறது என்ன அப்படின்னா போட்டியாளர்கள், நம்மளை காம்படிட்டர்ஸ்ன்னு எடுத்துக்கணும். நம்மளுடைய கணவன் மனைவி லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், கஸ்டமர், இது எல்லாமே 7ஆம் இடம் தான். அப்போ அதில் செவ்வாய் பலம் பெற்று இருக்கும்போது நமக்கு அது சாதகமாக அமைகிறது. நம்ம கஸ்டமர்களால் நமக்கு நன்மை, சமூகத்தினால நமக்கு நன்மை, அதே போல கணவன் மனைவி உறவுனாலே நமக்கு நன்மை, அந்த அளவுக்கு பலம் பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப செவ்வாயினுடைய பலம் என்பது கடகலக்னத்திற்கு மிகப்பெரிய பலம். ஏன்னு கேட்டா நமக்கு 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு வெற்றியை குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள். நம்ம எதிர்பார்த்த லட்சியத்தை அடைவதற்கு துணை புரியக்கூடிய ஸ்தானங்கள். அந்த ஸ்தானங்களை பலப்படுத்துகிற வகையில் செவ்வாய் சுயபலம் பெறும் பொழுது நமக்கு நன்மைகளை அதிகமாக தருகிறார். நமக்கு தைரியம், மேம்பாடுகள் நன்றாக இருக்கும். அதே நேரத்தில் குழந்தைகள் நலம், நம்மளுடைய ஆசைகள், விருப்பங்கள் இதெல்லாம் நமக்கு நிறைவேறும். அந்த விருப்பங்களில் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம், ஒரு காரியமும் நடக்கலை. உறவுகள் சார்ந்த விருப்பங்கள் சில பேருக்கு இருக்கும், அது திடீர்னு கைகூடி வரும். ஒருத்தர் நினச்சிக்கிட்டு இருந்த ஆண் பெண் நிச்சயம் கூட ஆகும். திருமணம் காரியங்களுக்கும் அது சப்போர்ட் பண்ணும். அப்போ சுப நிகழ்ச்சிகள், குழந்தை பிறப்பு, இது மாதிரி இதற்கும் நன்மைகள் செய்யக்கூடியது முற்பகுதி அந்த 9 நாட்களுமே சாதகமாக இருக்கிறது. அதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லது. இந்த செவ்வாய் என்பது அவிட்ட நட்சத்திரம் என்பது தவிட்டு கூட்டத்தை குறிக்கிறது, அஷ்ட வசுக்களை குறிக்கிறது, சிங்கத்தை குறிக்கிறது. இப்படி குறியீடுகள் எல்லாம் இருக்கு. வன்னி மரத்தை குறிக்கிறது. இப்போ இந்த வன்னி மரம் இருக்கிற இடத்துல போய் நம்ம வழிபட்டுட்டு வரலாம். வன்னி மர கன்றை நம்ம நர்சரியில் வாங்கி நம்ம அந்த நட்சத்திரத்தை கண்ணை நமக்கு பதித்து அந்த செடியை வளர்க்கலாம். இப்படி எல்லாம் அந்த நட்சத்திரத்தை அது சார்ந்த குறியீடுகளை வளர்ப்பதன் மூலமும் நமக்கு வெற்றிகளை நாம் அமைத்துக் கொள்ளலாம். சரி, செகண்ட் ஹாஃப்ல 9 நாள் 8ஆம் இடத்துக்கு போகுதே, ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா அப்படின்னு கேட்டா அப்படி ஒன்றும் பிரச்சனை ஆகாது. இப்ப முதல் பகுதியில நமக்கு ஒரு அன்பு சார்ந்து, உறவு சார்ந்து, அகம் சார்ந்து நன்மைகளை தரக்கூடிய அதே செவ்வாய் 8ஆம் இடத்துல போன பிறகு புறம் சார்ந்து நன்மைகளை தருவார். இப்ப நம்ம செய்யற வேலையில ஒரு டெவலப்மெண்ட்டு, சொந்த தொழிலாக இருந்தால் அந்த தொழிலில் ஒரு இன்க்ரீஸான ஒரு விஷயம், அந்த தொழில் வளர்ச்சிக்கு டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அதை பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நன்மைகள் தான் நடக்கும். ஒரு சிலருக்கு 8ஆம் இடத்து செவ்வாய் வலுப்பெறும் பொழுது விபத்துக்காரகனாக நமது ஜனன ஜாதகத்துல 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் தொடர்புல செவ்வாய் இருந்தார் அப்படின்றா அவங்க தான் வாகன விபத்து, இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள ஜாக்கிரதையாக இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸ்ல அதே செவ்வாய் கிரகமானது 6ஆம் பாவம் அப்படின்னு வரும்போது நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அது நம்ம ஜனன ஜாதகத்துல அந்த 6ஆம் பாவ குறிகாட்டியாக செவ்வாய் வந்திருந்தால் அப்ப இந்த நோய் சார்ந்து இப்ப நமக்கு மூளை, எலும்பு, தசை பிடிப்பு நோய்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கணும். மற்றபடி 8ங்கிறது பெருசா பாதிச்சிடாது. இப்ப இது அவிட்டத்துக்கு சொன்ன மாதிரி செவ்வாயினுடைய மற்ற 2 நட்சத்திரங்கள் இருக்கு. அது மிருகஸ்ரீஷமும் சித்திரை நட்சத்திரம். மிருகஸ்ரீஷம் அப்படிங்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரம் தான். மாசத்துக்கு 3 நாளைக்கு இது 3மே 10 நாளைக்கு ஒருக்க ரிப்பீட் ஆகும். அப்ப மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்துக்கு மரம் கருங்காலி மரம். சோமாஸ்கந்தர் அப்படிங்கிறது தான் தேவதை. அப்ப மிருகஸ்ரீஷத்துக்கு பறவை கோழி, மிருகம் சாரை பாம்பு, இப்படியெல்லாம் அதனுடைய இதுகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த சோமாஸ்கந்தர் வழிபாடை அந்த நட்சத்திர நாளில் செய்யும்போது செவ்வாயினுடைய பலம் பெறும்.
இன்னொரு செவ்வாயினுடைய நட்சத்திரம் என்பது சித்திரை நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திரம் என்பது விஸ்வகர்மாவை குறிக்கிறது. இந்த விஸ்வகர்மா வழிபாடு, சித்திரை நட்சத்திரம் என்பது நமக்கு புலியை குறிக்கிறது. புலியினுடைய படம் வச்சு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். மரத்துல வந்து சித்திரை என்பது வில்வ மரத்தை குறிக்கிறது. அதே மிருகசுரீஷம் என்பது கருங்காலி மரத்தை குறிக்கிறது. அப்ப கருங்காலி மாலை இது போன்ற மணிகளையும் பயன்படுத்தலாம். இந்த வில்வ அமைப்பிலையும் நம்ம சித்திரை நட்சத்திரத்துல பயன்படுத்தலாம். சித்திரை நட்சத்திரத்துல புலி மற்றும் மரங்கொத்தி பறவை இதெல்லாம் வந்து நம்ம படங்களாக பயன்படுத்தி கொள்ளலாம். கடை வீதின்னு அர்த்தம் சித்திரைன்னா. அந்த கடை வீதியில ஒரு வாக் போயிட்டு வந்தாலும் சித்திரை நட்சத்திரம் நம்மளுக்கு இயக்கம் கொடுக்கும். இப்படியெல்லாம் அந்த நட்சத்திர குறியீடுகளை இயக்குவதன் மூலம் நான் நன்மை பெறுவேன். மிதுன லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய லக்னத்துல மிருகசுரீஷம் 3-4 பாதங்கள் இருக்கிறது. நமக்கு 12ஆம் இடமும் 4, 8, 12ல வந்து அதே செவ்வாயினுடைய முற்பகுதி நட்சத்திரங்கள் இருக்கிறது. அதனால தான் சொன்னேன், ஒரு 50% அதனுடைய எஃபெக்ட் வந்து நெகட்டிவா இருக்கும், 50% பாசிட்டிவா இருக்கும். இது நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல நாம பிறந்த நேரத்துல எந்த அளவுக்கு செவ்வாய் கிரகம் சுபத்துவம் பெற்றிருக்கிறது, எந்த அளவுக்கு சுப ஆதிபத்தியம், அதாவது உபநட்சத்திரமாக நல்ல தொழில் பாவங்களுக்கு வந்திருந்தால் அந்த செவ்வாய் தான் நமக்கு யோக கிரகமாகவே வேலை செய்யும். அதனால செவ்வாய் என்றாலே பழனி முருகனை குறிக்கக்கூடியது. காமனாவே செவ்வாய் என்பது சிவப்பு நிறத்தை குறிக்கக்கூடியது. ரத்தினம் வந்து பவளம். லக்கி நம்பராக 9ஆம் நம்பரை யூஸ் பண்ணலாம். இது வந்து செவ்வாயினுடைய பொதுவான கிரக தன்மைகளை நம்ம வளர்த்துக்கலாம். இது மாதிரியெல்லாம் இருக்கணும். செவ்வாயினாலே பூமிகாரங்க, விவசாயம் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கவங்க, அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, காவல்துறையில் இருக்கவங்க மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி அதில் எல்லாம் டெவலப் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே செவ்வாய் தான் காரகன். அப்படிப்பட்ட தொழில்காரகன் வந்து நம்மளுக்கு ஆக்டிவாக செயல்படக்கூடிய கிரகம். நமக்கு வந்து அந்த அளவுக்கு டெக்னிக்கல் மைண்டையும் கொடுத்து வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த கிரகம். அதனால நம்ம மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் பாவி, அவர் எல்லாத்துக்குமே தீமை செய்வார்னு எடுத்துக்கூடாது. நம்ம ஜனன ஜாதகத்தை பொறுத்து அவர் நல்லவரா கெட்டவரா என்பதை தீர்மானிக்க வேண்டும். நமது ஜனன ஜாதகத்தை நம்மளுடைய பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல நீங்க பிறந்த தேதி நேரம்லாம் போட்டு துல்லியமாக கணித்து கொண்டு 12 பாவ உபநட்சத்திரங்களை கண்டுபிடிக்கணும். 12 பாவத்துக்கும் அதிகாரிகள் தெரிஞ்ச பிறகு அதுல செவ்வாய் வந்து 8ஆம் பாவம் 12ஆம் பாவமும் வராம இருந்தாலே நமக்கு செவ்வாயினால பாதிப்பு இல்லைன்னு அர்த்தம். 2ஆம் இடம் 6ஆம் இடம் 10ஆம் இடம் பாவ அதிகாரிகளாக வந்து விட்டால் செவ்வாயினால நமக்கு மிகப்பெரிய பண வரவு, தொழில் பலம், ஒரு பெரிய பதவி, வளர்ச்சி எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். சில பேருக்கு அரசு அதிகாரிகளாக இருக்கிறது, காவல்துறையில பெரிய அதிகாரிகளாக வர்றது, இதெல்லாம் செவ்வாயினுடைய பலம் தான். அப்ப அந்த ஜனன ஜாதகத்தினுடைய தன்மையை பொறுத்து இந்த செவ்வாய் என்பது அவ்வளவு பெரிய வளர்ச்சியை தருகிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி.